ஹாய், பூஜை போட்டாச்சு. மணி 5 மணி ஆச்சு. உட்காந்துருக்கேன். கடையை சாத்திட்டு போகக்கூடாதுல்ல, அதனால உட்காந்துருக்கேன். ஸோ தீபம் எல்லாம் எரிந்து கொண்டே இருக்கிறேன். இந்த கடையில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாராக இருக்குன்னு தெரியல. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம கடை டூர் வந்து எடுத்து போடுறேங்க. அப்படி ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ எல்லாமே செட் பண்ணி எடுத்து இது பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சரிங்களா, அதுதான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா புது கடைக்கு வந்தனால பெரிய ஒரு இதாகவே இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்கேன். இந்த லைட்டிங்க்கு வந்து நம்மளுக்கு அப்படி தெரியுது. ஃபர்ஸ்ட் கடை இது வந்து வேற மாதிரி கொடுத்துருந்தோம். ஹாய், உங்கள் வில்லேஜ் பொண்ணு சேனல்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹாய், வணக்கம்ங்க, வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்குள்ள இருக்கோம். ஆனா வந்து நான் லைட் எல்லாம் போட்டு டூர் கட்டலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு டூர் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? நம்ம கடை டூரு. ஸோ எனக்கு பயங்கர டயர்டு. காலையிலேருந்து அப்படியே வந்து ஹேர் வாஷ் சேர்லேயே உட்காந்துட்டேன். என்னென்ன டோருக்கு வந்து இது பண்ணாமல் விட்டுட்டாங்க. சாவி க்ளோஸும் பண்ண எப்படி சொல்கிறது, உள்ளே லாக் பண்ண முடியாது. திடீர்னு யாராச்சும் ஃபேஷியல் நடந்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து டபக்குன்னு வந்துட்டாங்கனாலும் வந்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு சேஃபே கிடையாது. அதை நான் வந்து அவசரத்தில் எடுத்த சின்ன ஒரு இதனால வந்து எனக்கு தெரியல. சரிங்களா, அதாவது வர வரதான் என்னென்ன தப்பு இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ண தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஆசாரிங்க வந்து எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆசாரி வந்து செஞ்சது வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு பர்ஃபெக்ட், எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. மித்த வேலை செஞ்சவங்க எல்லாம் எனக்கு சத்தியமா சொல்றாங்க, எனக்கு டென்ஷன் தான் பண்ணி விடுறாங்க. அந்த ஃப்ளக்ஸு ஓகே, கொஞ்சம் டிலே பண்ணாமல் வந்திருந்தாங்கன்னா எனக்கு அதுவுமே கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கும். பட் டோர் பண்ணவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஏன் கேட்குறீங்கன்னா, சாவி ஏங்க லேடிஸ் பார்லர் உள்ள சாவி போட்டு போகிற மாதிரி எதுவுமே எனக்கு சொதப்பல் அது ஏதோ ஒரு மாதிரியா தோணுது. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து சிம்பிளாக வந்து இது பண்ணனால அப்படியே பண்ணியாச்சு. ஃப்யூச்சரில் வந்து இந்த முன்னாடி இருக்கிற டோரை எடுத்துட்டு நம்ம மாற்றி தான் ஒன்றும் ஒரு வழியே இல்லை. சரிங்களா, சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து டூர் பார்க்கலாமா? செம்ம டயர்டு. யாருங்க ஃபேஷியல் பண்ணிட்டு போ. நோட்டீஸ் போகிறதுக்கு குட்டீஸை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். அதை இது பண்ணிட்டு டூருன்னு தனியாக போடுவோம். சரிங்களா, அப்போ தான் மாசாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு என்னென்ன கஸ்டமர் வராங்களோ அவங்களாம் என்ட்ரி போடுவோம். மாஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் என்ட்ரன்ஸ். சரிங்களா, கடை வந்து நல்லா வெளியே போகிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த பக்கம் திருப்பி காட்டுறப்ப கடை டூர் தனியாக காட்டுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே போய் காமிச்சிட்டு இருக்கேன்ல. நம்ம யார் எதிர்பார்த்தோமோ அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வரலங்க. சரிங்களா, ஒரே ஒரு ஆள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வராங்க, அவங்கள வச்சு ரிப்பன் கட் பண்ணிடுவோம். சரிங்களா, மாஸ் பண்றீங்க யோசோ அப்படின்னு. சரி, முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா ஆப்போசிட்ல இப்படி ஒரு இது இருக்கும். யார் என்ன பண்ணாலும் தெரியுற மாதிரி. இந்த பக்கம் அதே மாதிரிதான் இருக்கும், யாரு போனாலும் அப்படியே தெரியுற மாதிரி. ஆனா பட் நம்மளுக்கு வந்து வெளியே நின்று பார்க்கும் போது அவுட்லுக் வந்து வேற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபீல் பண்ணணும். சரிங்களா, இப்போதைக்கு நம்ம வந்து இதோட முடித்து கொள்ளலாம். ஏன்னா வந்தங்கடி ரிப்பன் கட் பண்ணிட்டு வருவோம். சரிங்களா, ஓகே இங்க இருங்க. நம்ம ப்ராடக்ட் திஸ் உங்கள் வில்லேஜ் போன் ப்ராடக்ட். அந்த இடத்துல அந்த புள்ளுகிட்ட வந்து உங்கள் வில்லேஜ் போனுன்னு போட்டுருவோம். ஓகேங்களா, மாஸ் பண்ணுவோங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. வெளியே பார்த்தா தெரியாது, ஆனால் உள்ள இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும்.
பக்கம் வந்துருங்க.